திருத்துறைப்பூண்டி வேலாட் ஹவுஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 என்னென்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் இன்ஜின் சவுண்டு கிளச்சு இருக்கு. ஓகே ஸ்பேர்ஸ் என்னமோ எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் வாங்கியிருக்காங்க. வாங்க அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம். என்னென்ன பார்க்க போகிறோம். ஓகே இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா அவுட்ரு ஒர்க் தாங்க. அவுட்ரு ஒர்க் முடிச்சிட்டோம்னா இன்ஜின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஒர்க் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பயர்லாம் மாற்றணும். செயின் ஸ்பயர்மே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பொறுத்தளவு செயின் ஸ்பயர் மாத்திரப்ப ஸ்ப்ராக்கெட் பேரிங் கட் ஸ்டெப் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அப்போ தான் இதில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்பாச்சி பொறுத்தளவு செயின் ஸ்பயர் ரேட்டு கூட அதேமாதிரி ஸ்ப்ராக்கெட் பேரிங் ரேட்டு கூட கட் ஸ்டெப் இதுவுமே ரேட்டு கூட அதாவது பல்சர் ஒப்பிடும்போது இது எல்லாமே ரேட்டு கூட. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குனாங்க. என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் தான். கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ரோட்டர் பெல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம கிளச் பிளேட் மட்டும் தான் மாற்ற போகிறோம். கிளச் பிளேட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேட் வந்துடும். அது ஒரிஜினல் போட்டோம்னா அப்பாச்சி பொறுத்தவரை நல்லா இருக்கும். பிக்கப் அந்த ஃபஸ்ட் பிக்கப் நல்லா இருக்கும். இன்ஜினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சலசலன்னு இருக்குனாங்க. அதுக்கு என்னென்னு பிரிச்சு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனால் பிரிச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் அட்ஜஸ்ட் பேட் இது 3 மட்டும் தான் மாற்ற போகிறோம். மற்றபடி கேம் சாப்பிட்டு ராக்கராம எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் டைமிங் செயின் மட்டும் தான் மாற்ற போகிறோம். அதில் வந்து அப்பாச்சி பொறுத்தளவு இந்த வால்வு மட்டும் கரெக்டாக கிளியரன்ஸ் வைக்கணும். அப்போ தான் சவுண்டு கரெக்டாக இருக்கும். ஹெட் டோர் கழட்டி மாட்டுறப்ப பேஸ்ட் நல்லா போடணும். அப்போ தான் ஆயில் லீக் வராது. இல்லைனா கண்டிப்பாக ஆயில் லீக் ஆயிரும். ஓகே இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஒரிஜினல் வாங்கி கொடுத்தாங்க. அது சிந்தட்டிக் ஆயில். அதோட ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 799 ரூபா எம்ஆர்பி போட்டுருக்கு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ண கிடையாது. நம்ம அதிகம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோட்டோவில் அப்படின்னா ஷெல்லு கேஸ்டல் இது மட்டும் தான். இந்த ஆயில் வந்து ஊற்றி ஓட்டி தான் பார்க்கணும் சவுண்டு எப்படி இருக்குன்னு. ஓகே ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் காலையிலேருந்து நம்ம கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க என்னென்ன ஸ்பேர் வாங்கி கொடுத்தாங்க என்னென்ன ஒர்க்கு சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்து பக்காவாக முடிச்சாச்சு. அவங்க ஓட்டி பார்க்கணும். அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிட்டு நம்மள்ட்ட வண்டி எவ்வளோ கொண்டு இன்னைக்கு எடுத்து வந்தீங்க. வண்டி காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கோம். வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கேன். சரி ஓகே நீங்கள் சொன்ன ஃபால்ட் எல்லாம் எல்லாமே அரெஸ்ட் ஆகிட்டு. என்னென்ன ஃபால்ட் ரொம்ப அதிகமாச்சு? வால் சவுண்டு பிக்கப் எல்லாம் வந்துச்சு. செயின் பாக்கெட் பிரச்சனை. சரி எல்லாம் இப்போ ஓகே ஆயிடுச்சு. காலையிலேருந்து கூட இருந்து பார்த்துருக்கீங்க. நம்ம வேலை பார்த்ததெல்லாம் எப்படி பார்த்துருக்கோம்? வேலை சுத்தமாக பார்த்துருக்கேன். சரி நான் ஓகே ஓகே. எந்த ஊர் நீங்கள்? நம்ம இந்த பக்கம் வடூர் தானே. வடூர் தான். தஞ்சாவூர் பக்கம் வடூர். தஞ்சாவூர் பக்கம். ஓகே ஓகே நம்மளை தெரியுதுங்க. ரொம்ப வண்டி தான். சரிண்ணா. ஓகே